அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த சோபகிருது ஆண்டின் கடைசி மாதமான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு பங்குனி மாதம் 14/3/2024 வியாழக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி பஞ்சமி திதி பரணி நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நன்னாளில் இந்த சோபகிருது ஆண்டின் கடைசி மாதமான பங்குனி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்பத்தில் சனி சுக்கிரன் செவ்வாய், மீனத்தில் சூரியன் புதன் ராகு என இந்த பங்குனி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த பங்குனி மாதத்தில் சூரியன் மீனராசியில் பயணம் செய்வதால் மீன மாதம் அல்லது மச்ச மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மாதத்தில் தெய்வங்களின் திருமணங்கள் நடைபெறுகின்றது. மேலும் மனிதர்களின் திருமணங்களும் நடைபெறுகின்றன. பங்குனி மாதம் வசந்த காலத்தின் தொடக்கமாக அமைகின்றது. மங்களங்கள் நிறைந்த மாதம் என்று இந்த பங்குனி மாதத்தை போற்றுவார்கள். புராணத்தில் குறிப்பிட்டிருக்கும் சகல மங்கள காரியங்களும் பங்குனி மாதத்தில் தான் பெரும்பாலும் அரங்கேறியுள்ளது. மலைமகள் உமையவளை சிவபெருமான் மனம் புரிந்த மாதம் பங்குனி மாதம். இந்த மாதத்தில் நாம் செய்கின்ற சின்ன சின்ன தானங்கள் கூட மிகுந்த நல்ல பலன்களை தரும். 1000 பசுக்களை தானம் செய்த புண்ணியத்தை தருகின்ற மாதம் இந்த பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் முறையாக நாம் தெய்வ வழிபாடுகளை செய்து வந்தால் தடைகள் எல்லாம் நீங்கும், வெற்றி தேடி வரும். அரங்கனை விபீஷ்ணர் பெற்றுக்கொண்ட மாதமும் இந்த பங்குனி மாதம் தான். அது மட்டுமா, அரங்கன் அமர்ந்து கொண்டு காவிரிக்கும் கொள்ளிடத்திற்குமான இடத்தை திருவரங்கம் என அமைத்து திருத்தலமாக்கியதும் இந்த பங்குனி மாதத்தில் தான். சிவனாருக்கு உகந்த மாதம் இந்த பங்குனி மாதம். அதேபோல் அரங்கனை போற்றுகின்ற மாதமாகவும் திகழ்கின்றது இந்த பங்குனி மாதம். பங்குனி மாதத்தின் உத்திர நட்சத்திர நாள் மிகவும் விசேஷமானது. இந்த நாளில்தான் முருகப்பெருமானை விரதமிருந்து தரிசிப்பார்கள். அதேபோல் காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் எண்ணற்ற பக்தர்கள் வழிபடுவார்கள். பங்குனி மாத உத்திர நட்சத்திர நாளில் விரதமிருந்து முருக கடவுளை தரிசித்தால் விரைவில் திருமண பாக்கியம் கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அதேபோல் பங்குனி மாதத்தில் தேய்பிறையில் வரும் ஏகாதேசியை விஜயா ஏகாதேசி என்பார்கள். எத்தனை தடைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் நீக்கி எடுத்த காரியத்தில் வெற்றியை அளிக்கக்கூடியது விஜயா ஏகாதேசி. பங்குனி தேய்பிறை விஜயா ஏகாதேசியில் பெருமாளை தரிசிப்பதும் துளசி மாலை சார்த்தி பிரார்த்தனை செய்வதும் மகத்தான பலன்களை வழங்கும். நாம் பெருமாளிடம் வைக்கின்ற கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும். மேலும் இந்த பங்குனி மாதத்தில் கிரகங்களின் பயிற்சியை பார்த்தால் பங்குனி 1ஆம் தேதி செவ்வாய் கும்பராசிக்கு பயிற்சியாகின்றார். பங்குனி 13ஆம் தேதி புதன் மீனராசியில் நீச்சம் பெறுகிறார் மற்றும் வக்ரமடைகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் பயிற்சி மற்றும் நீச்சம் வக்ரம் ஆகிய இந்த நிலையினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் பெரும்பாலான இனிமை சம்பவங்கள், மன நிம்மதி சூழல்கள் நடக்கும். யோகாதிபதியான சூரிய பகவான் 12ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதனோடு சேர்க்கையாகின்றார். இந்த மாதம் தொடங்கி 17வது தினங்கள் வரை மற்ற கிரக சாதக அதிர்ஷ்டங்களால் நீங்கள் திட்டமிட்டு வைத்துள்ள அனைத்து விஷயங்களையும் எளிதாக சாதித்து இலக்குகளை லாபகரமாக அடைவீர்கள். மறைந்து நின்று மிக கடுமைகளை தந்து வருகின்ற ராகு கேது கிரகங்கள் அனுகூல மேன்மைகளை உண்டாக்கி தருவார்கள். இதனால்தான் வாழ்வில் மிகப்பெரிய திருப்பு முனையே ஏற்படும். குடும்ப வகையில் பிரச்சனை, தொந்தரவுகளை நீங்கள் சந்திக்க போவதில்லை. இந்த மாதம் ஆரோக்கிய விஷயங்கள் தொந்தரவு, சஞ்சலம், தேவையற்ற விரயங்கள் ஏற்படாமல் நகரும் இந்த மாதம். மேலும் அதிர்ஷ்ட மேன்மைகள் காத்திருக்கின்றது. உங்கள் இல்லத்திற்கான அத்தியாவசியங்கள் உபரியாக பூர்த்தியாகும். அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்கள் கடன் கண்ணி, பிற நபர்களுக்காக ஜாமீன், சிபாரிசு விஷயங்களால் அடைந்து வரும் தொந்தரவுகள், பண இழப்புகள், பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், வாழ்க்கை துணை ரீதியான பிரிவு போன்ற சங்கடங்களுக்கு தீர்வு ஏற்படும். உத்தியோகம், பணி, பதவி விஷயங்களில் அனைவருக்கும் ஏற்றங்கள் உண்டு. இளம் இருபாலருக்கும் சுக்கிரனின் அனுகிரகத்தால் விரைவாக திருமணம் முடிவாகும். மேலும் மாதத்தின் முதல் நாளிலேயே செவ்வாய் கும்பராசிக்கு செல்கின்றார். அவர் அங்கு லாபாதிபதி சனியோடு சேர்ந்து மாதம் முழுவதும் சஞ்சரிக்கின்றார். இந்த முரண்பாடான கிரக சேர்க்கை அவ்வளவு நல்லதல்ல. எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கும். எதிலும் துணிந்து செயல்பட இயலாது. எவ்வளவு பணம் வந்தாலும் உடனுக்கு உடன் செலவாகி
மனக்கலக்கத்தை உருவாக்கும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் கூட்டாளிகள் தங்களுக்குரிய பங்கை பிரித்து கேட்பதால் அச்சம் ஏற்படும். மற்றவர்களை நம்பி செயல்பட முடியாது. பழைய கடன்களை அடைக்க எடுத்த முயற்சிகள் கைகூடும். இருந்தாலும் புதிய கடனும் வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களின் ஆதரவு குறையும். இதனால் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு விருப்ப ஓய்வில் வெளிவரலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். இது போன்ற காலங்களில் செவ்வாய் மற்றும் சனிக்கு உரிய சிறப்பு வழிபாடுகளை யோக பலம் பெற்ற நாளில் செய்வது நல்லது. கும்பத்தில் தன சப்தமாதிபதி சுக்கிரனும் இருப்பதால் சுப செலவுகளை மேற்கொண்டால் வீண் விரயங்கள் ஏற்படுவதை தவிர்க்கலாம். மேலும் நீச்ச வீடான மீனத்தில் சஞ்சரிக்கும் புதன் பங்குனி 13ஆம் தேதி வக்ரம் பெறுகின்றார். ஏற்கனவே நீச்சம் பெற்று சஞ்சரிக்கும் புதன் இப்பொழுது வக்ரம் பெற்று வலிமை இழப்பது யோகம்தான். ஏனென்றால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப நல்ல பலன்கள் நடைபெறும். உங்கள் ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதனால் சகோதர ஒற்றுமை பலப்படும். புதிய உத்தியோக முயற்சி கைகூடும். கடன் சுமை குறையும். தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் அகலும். புதிய பங்குதாரர்களால் பொருளாதாரம் உயரும். மேலும் பங்குனி 19ஆம் தேதி மீனராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். அது சுக்கிரனுக்கு உச்ச வீடு. அவர் அங்குள்ள புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகின்றார். மேலும் அங்குள்ள சூரியனோடு இணைவதால் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுகின்றது. எனவே இந்த காலம் ஒரு பொற்காலமாகவே அமையும். தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். தொல்லை கொடுத்தவர்கள் விலகுவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். வாக்குவன்மையால் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். மேலும் மாதம் முழுவதும் மீனராசியில் சூரியனும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றார்கள். இந்த முரண்பாடான கிரக சேர்க்கை விரயஸ்தானத்தில் இருப்பதால் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும். எல்லா வழிகளிலும் விரயங்கள் வந்து சேரும். நினைத்த காரியத்தை உடனடியாக நிறைவேற்ற இயலாது. எதிர்மறை எண்ணங்கள் வந்து அலைமோதும். பிறருக்கு வாக்கு கொடுக்கும் முன் யோசித்து செயல்படுங்கள். உத்தியோகம் தொழிலில் வரும் இடர்பாடுகளை சமாளிக்க அனுபவம் மிக்க அவர்களின் ஆலோசனை கை கொடுக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு உயரும். செயல்பாட்டில் வெற்றி கிடைக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி உண்டு. மேல் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும். கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். மாணவ மாணவிகளுக்கு சிந்தனையில் தெளிவு பிறக்கும். பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும். குடும்ப நெருக்கடி மற்றும் மனவாழ்வு ரீதியான சஞ்சலங்களுக்கு தீர்வு ஏற்படும். மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி ரீதியாக நீடித்து இருக்கின்ற மன அயற்சி சிரமங்கள் விலகும். விவசாயிகளுக்கு பெரியதொரு லாப சந்தோஷம் உற்பத்தி ரீதியாக ஏற்படும். கலைஞர்களுக்கு இந்த மாதம் 13வது தினம் முடிவதற்குள் உயர்வு காத்துள்ளது. அரசியல்வாதிகளுக்கு திடீரென்று கட்சி மேலிட ரீதியாக பதவி உயர்வுக்கு என உங்களுக்கு அழைப்புகள் வரும். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அனுகூலமான நட்சத்திரங்கள் பரணி, திருவாதிரை, பூசம், மகம், அஸ்தம், அனுஷம், திருவோணம், சதயம், பூரட்டாதி, ரேவதி. அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் மார்ச் 14, 17, 19, 21, 23, 25, 27, 29, 31 மற்றும் ஏப்ரல் மாதம் 1, 3, 5, 8, 9, 11, 12, 13. இந்த மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் ஸ்ரீ சூரிய பகவானுக்கு பரிகாரம் செய்து வழிபட்டு வாருங்கள். திங்கட்கிழமையில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டு வாருங்கள். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.